வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் வாரந்தோறும் ஈரோடு மாவட்டத்தில் நடக்கிற மாட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து வெள்ளிக்கிழமை நடக்கிற அருமையான மாட்டுச்சந்தை. வளர்ப்பு கிடாரிகள் மற்றும் சினை கிடாரி, அதே போக வத்தக்கறவை, கைக்கறவை, கைமால் மாடுன்னு சொல்லக்கூடிய கறவை மாடுகளும் பால் மாடுகளும் இங்க நிறைய விற்பனைக்கு வரும். அது போக கண்ணு மாடுகள் நிறைய வந்துட்டே தான் இருக்கும். பெரிய பெரிய தரத்தில் இருக்கிற எச்எப் கிடாரிகளே 45 ரூபா 50 ரூபா ரேஞ்சுக்கு போட்டோம்னா வாங்கலாம். இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி பார்த்துக்கலாம். அது போக வீட்டுக்கு ஏற்ற சைஸ் மாடுகள் வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படி இந்த சந்தை வந்து ஈரோட்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவிலும், குன்னத்தூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி போகுதுன்னு பார்த்துருவோம். வாங்க பதிவுக்கு போவோம். மறக்காம அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முடிஞ்சா நண்பர்களை ஷேர் பண்ணிருங்க. விவசாயிகளுக்கும் பார்த்தோம்னா வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த வத்தக்கரை வந்து 6 பல் தரத்தில் இருக்கிற அருமையான வத்தக்கரவை. 10 லிட்டர் 2 நேரம் சேர்த்து வத்தக்கரையிலேயே பால் கொடுக்குன்னு இருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா விலை 85 ரூபா சொல்லியிருக்காங்க. பேசினா அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய ஜம்முன்னு இருக்கிற அருமையான மாடு. அப்படியே நம்மளால இறங்கிட்டாரு பாரு திருப்பூர்காரரு. அப்படியே கொஞ்சம் உங்க மாடை கவர் பண்ணோம்னா கொஞ்சம் கிலோமீட்டர் கணக்குல தான் போகும். ஆனா கொஞ்சம் அப்படியே நகர்ந்துக்கலாம். ஜெய்ஜாண்டிகான மாடு. உங்க நேரம் அவர் எடுத்தோடனே வீடியோ பேச முடியாது. வியாபாரிகளும் போதிட்டு இருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் மைக்க மாட்டிடுவோம். தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்துருக்கீங்க சந்தைக்கு? 11 மாடு. 11. இது என்ன ரேட்டுமா வருது இந்த மாடு? 47 ரூபா கொடுக்கலாம். 47 கொடுக்கலாம். லாஸ்ட் 47 சொல்றாங்க. பால் எத்தனை கொடுக்கும்? அவஞ்சோடி 5 படி 10 லிட்டரு. ஆமா. பல்லு 6 பல்லு. 6 பல் தரத்தில் இருக்கு. அது போக இந்த மாடு இதுங்கறவை வத்தக்கறவை. ஆமா. இது என்ன ரேட் வருது? ஒரு 43 ரூபா கொடுக்கலாம். லாஸ்ட் 43 ஃபைனல். 43 ஃபைனல் சொல்றாங்க. அப்படியே அங்க ஒரு மொட்டை மாடு இருக்கு. அதுல வாங்கிட்டு போறாங்க ஓட்டி பாக்குறதுக்கு. சுழி சுத்தணும் பணத்துக்கு மேல பேசிட்டு இருக்காங்க. பக்கமா வேலை சொல்லி தட்ட கால சொல்லல. பக்கமா சொல்லி காம்படிக்க வேணாம். ஒழுகு ஆரம்பிச்சு பாவர் பான்னு சொல்லி இருக்கிறேன். 10க்கு மேல வரும். பாக்கல இருந்தாலும் இருக்கலாம். இல்லைன்னா பாக்கல. இது என்ன ரேட் வருது? இது கடைசிக்கு ஒரு 60 ரூபாய் கொடுக்கலாம். 60 ரூபா. பால் அளவு ஒரு 13 13. எப்படி கொண்டு போக இதெல்லாமே நல்லா ஜெய்சாண்டிக்கான பெரிய பெரிய மாடு தான். மாடு கறக்கணும். இன்னைக்கு நாளைக்கு டாப்பான மாடு. இது என்ன ரேட்மா வருது இந்த மாடு? அது ஒரு 43 ரூபா. 2 பல்லு. 2 பல் தான் இருக்கு. 43. ஆமா. பால் அளவு 4 படி. 4 படி. அந்த மாடு எத்தனை வரும்? அது கொஞ்சம் கம்மியா தானே வரும். அது கம்மியா தான் வரும். பல் சேர்ந்ததா? 6 பல்லு. 6 பல் தரும். பால் அளவு எத்தனை கொடுக்குதுமா? அது ஒரு வீட்டுக்கு அளவாத்தான் இருக்கு. 2 படி வரும். 2 படி வத்தக்கறவையில. ஆமா. இதோட விலை எத்தனை வருங்க? 30 ரூபாய் கொடுக்கலாம். 30 ரூபா. அது போக ஜெர்சி அது ஒண்ணு வச்சிருக்காங்க. சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் வேணா அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் கேட்டு பாப்போம். இல்லைன்னா சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். நம்பர் தர முடியுமா? சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். சரி ஓகேம்மா, ரொம்ப நன்றி. அண்ணா வணக்கம். வணக்கம். அந்த செவலை என்ன ரேட்னா வரும்? ஜெர்சி 40 ரூபா சொல்றேன். 40 ரூபா. நல்ல நெட்டு நீளமான மாடு. பால் அளவுனா? கறவை 4 லிட்டர் இருக்கு. 4 லிட்டர். என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாங்க? ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஃபைனல் 35 ரூபா வந்தா கொடுத்துருவேன். 35 ரூபா கைக்கு வந்தா கொடுத்துடலாம். சரி ஓகேண்ணா. இந்த மாதிரி மாடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்து? இன்னைக்கு 4 கொண்டாந்து. விற்பனை எல்லாம் எப்படி போகுது? ஒண்ணுதான் கொடுத்துருக்கேன். 3 நிக்குது. மீதி மாடுங்க அங்க நிக்குது.
இதுங்களா? இந்த செவல சட்டை என்ன ரேட்டு? எவ்வளவு சட்டை? கருப்பு சட்டை. கருப்பு சட்டை 42 ரூபா சொல்லுச்சு. 42. இது பால் அளவுல எத்தனை கொடுக்குது? கறவை 6 லிட்டர் வர. 6 6 12. பல்லுனா? பல்லு முளைப்பல்லு. முளைப்பல்லு. அது உங்களுக்கு தானா? அது நம்மளதுதான். அது என்ன ரேட் வருதுங்க? அது 45 ரூபா சொல்லுச்சு. 45. பால் அளவு எத்தனை கொடுக்குங்க? அது ஒரு 5 லிட்டர் இருக்கு. 5 லிட்டரு. பல்லு எத்தனை பல்லு தரத்தல் இருக்கு? அதுவும் பல்லு முளைப்பல்லு. முளைப்பல்லுதான். நல்ல பெருங்கூட்டம் இருக்கு மாடு. ஆமா. சரி, ஓகே. இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படியே நம்பர் சொல்லிருங்க. 80 98 54 42 90. சரிண்ணா, சின்னமணி. சரி, ஓகே. ஓகே. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா நல்ல மது திறந்து ஜம்மு இருக்கு. வழுக்கா இருக்குது. எச்சப்ல சேர்ற மொட்டை மாடு, நல்ல நெட்டநீளமான மாடு 2 கொண்டாந்துருக்காங்க. இந்த கருப்பு சட்டை வந்து ஒரு 14 13ங்கிற ரேஞ்சில பால் அளவு சொன்னாங்க. 55 ரூபா 2 மாடுமே விலை சொல்லியிருக்காங்க. 55 ரூபா தரமான மாடு. பேசின விலை வந்து அனுசரிச்சு தருவாங்க. நல்ல நெட்டு நீளமான பெரிய மாடு பாக்குறாங்கல்ல, ஜம்முன் இருக்கு. அது போக உள்ள போயிடுவோம். மாடுகள் வந்து இறங்கிட்டே இருக்கு. கரெக்டா ஒரு 9 மணிக்கு மேல வந்தோம்னா மாடுகள் நடத்த ஆரம்பிச்சிடும். நேரடியாக இங்க சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து வாங்கிக்கலாம். மொத்த கறவைகள் வந்து 9 மணிக்கு மேல வந்தோம்னா வாங்கிக்கலாம் நேரடியா. நல்ல பெரிய பெரிய மாடுகள் குறைந்த விலையில வாங்கலாம்னு. அடுத்து இந்த மாடெல்லாம் இறக்கட்டும், அதுக்குள்ள நம்ம உள்ள போய் சைஸ் மாடு, வீட்டுக்கு ஏத்த மாடுகளை பார்த்துருவோம். மாடு கண்ணு மாடு மேட்டுப்பாளையம் பண்ணையில இருந்து 2 உருப்படி கொண்டாந்துருக்காங்க. ஒண்ணு கண்ணு மாடு, இன்னொன்னு வந்து செம்பூத்துக்காரியில சேர்றதுன்னு நினைக்கிறேன். ஐயா கொஞ்சம் இந்த நல்ல பெருங்குட்டு இருக்க ஜெர்சி மாடுன்னு. தம்பி வணக்கம். சொல்லுங்கண்ணா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? மேட்டுப்பாளையம்ண்ணா. மேட்டுப்பாளையம் ஃபார்ம் வச்சிருக்கீங்களா? ஆமாண்ணா. இப்ப வந்து 2 உருப்படி கொண்டாந்துருக்கீங்க. கண்ணு மாடு பத்தி பாத்துரலாம். அது என்ன ஜெர்சியில சேருமா இதுல சேருமா? சிந்து கிராஸ். சிந்து கிராஸ். கண்ணு கெடாரி கண்ணா கால கண்ணாமா? கெடாரி கண்ணா. கெடாரி கண்ணோட இருக்கு. கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்கும்? கண்ணு போட்டு ஒரு 3 மாசம் இருக்கும். 3 மாசம் இருக்கும். பால் அளவுல எத்தனை கொடுக்குது? 9 லிட்டர்ண்ணா. காலையில 5 சாயங்காலம். காலையில 5 சாயந்தரம் 4. மொத்தமா 9 லிட்டரு. ஈத்து எத்தனை ஈத்துமா இறங்கி இருக்கு? 3வது ஈத்து. விலை என்ன சொல்றீங்க? விலை 41 சொல்லுங்க. 41. எத்தனை ரூபா மட்டும் கேக்குறாங்க? 35 வரைக்கும் கேக்குறாங்க. 35க்கு தான் மோதுறாங்க. சரி, ஓகே. அப்படியே இந்த மாடு பாத்திரலாம். இது என்ன ஜெர்சியா? ஆமாண்ணா. ஜெர்சிலேயே நல்ல நெட்டு நீளமான செம்பூத்துக்காரி. இது என்ன ரேட்மா வருது? இது 42 ரூபா சொல்லுங்கண்ணா. 42. இது என்ன வத்தக்கறவை இல்ல சினையா? வத்தக்கறவைண்ணா. வத்தக்கறவை. இப்ப வத்தக்கறவையில எத்தனை லிட்டர் பால் கொடுக்குமா? இது 10 லிட்டர் கொடுக்கணும். 10 லிட்டர் இப்பவே கொடுக்குது. ஆமா. கண்ணு இளங்க 13 லிட்டர் கொடுக்கணும். 13 14 கிடைக்கலாம். சரி, ஓகே. இது என்ன ரேட் சொல்றீங்க? 42ண்ணா. 42. சரி, ஓகே. இந்த மாதிரி மாடல் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? இது போக எத்தனை உருப்படிகள் வச்சிருப்பீங்க? நம்ம கிட்ட ஸ்டாக் எப்படி 5 உருப்படி. 5 உருப்படி இருக்கும் எப்பவுமே. சந்தைகளே விடக்கூடாதுங்களா? சாத்தூர் விருதுநகர்ல இருந்து வந்திருக்கீங்களா? சரி, ஓகே. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 962991 8334. சரி, ஓகே. ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க வந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல இருந்து வரோம். சாத்தூர்ல இருந்து வர்றீங்க. நீங்க வந்து வத்தக்கரைகள் வாங்கிருக்கீங்களா? வத்தக்கரை வாங்கியிருக்கேன். எத்தனை உருப்படிகள் வாங்கிருக்கீங்க? 3 வாங்கியிருக்கேன். 3. அப்படியே பாத்திரலாங்களா? பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பெரிய சைஸ்ல இருக்கிற மாடு ஹெச்எப் கருப்பு சட்டை. இது வந்து என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு முடிச்சீங்க ஐயா? 55 ரூபா சொன்னாங்க. நாங்க 45 ரூபாய்க்கு வாங்கணும். 45க்கு விலை பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. அப்படியே அந்த மாடுங்க கருப்பு சட்டை தான் வாங்கிருக்கீங்க? எல்லாமே கருப்பு சட்டை தான். அது என்ன ரேட் முடிச்சீங்க? அது வந்து 40 முடிச்சேன். பின்னாடி இருக்கிற பெருசு இது 30 முடிச்சேன். 30 முடிச்சிருக்கீங்க. சரி, எல்லாமே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. கொண்டு போய் நல்லா சிறப்பா வளர்த்துங்க. ரொம்ப நன்றி. உங்க பேருங்க? என் பேர் ஜெயராம். சரிங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நான் ஒரு ஆளு வண்டியில வந்தோம். ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்க. நம்ம பதிவு பார்த்துட்டு வந்தோம். பதிவு பார்த்துட்டு தான் வந்தோம். சரி, ஓகேங்க. ரொம்ப நன்றி.
அப்படி இதெல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல சைஸ் மாடுகள், வீட்டுக்கு ஏற்ற மாடுகள்னே சொல்லலாம். ஜெர்சி கிராஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் வியாபாரம் அந்த மாதிரி இருக்காட்டி நல்லா இருக்கிறாங்க, பேசுற மைண்ட்ல இல்லை, அதனால அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். எல்லாமே வீட்டுக்கு ஏற்ற சைஸ் மாடு பாக்குறது நல்லா இருக்கு. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்தல பார்த்தோம்னா வச்சிருக்கீங்க. ஐயா வீடியோ எடுத்துக்கலாமா? இருங்க அப்படி. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? இல்ல வியாபாரி வாங்கிட்டு வர்றீங்க. இது என்ன விலைங்க வரும்? 35 ரூபா சொல்றேன். 35 ரூபா சொல்றேங்க. 35 சொல்றீங்க. எத்தனை ரூபா மட்டும் கேக்குறாங்க? 25 கேக்குறாங்க. 25 தான் கேக்குறாங்க. பால் அளவுல எத்தனைங்க கொடுக்க? 6 லிட்டரு. நல்ல வீட்டுக்கு ஏத்த மாடு. சரி, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க அவள் பூந்துரை. சரி, ஓகே. அப்படியே செவல சட்டை நல்லா மடி திரண்டு இருக்கு. மாட்டை அப்படியே ஓட்டிட்டு போயிட்டாங்கப்பா. அந்த அளவுடைய விலை பேசிட்டு இருக்காங்க. செனமாடா அட்டகரம் தெரியல, பாக்குறது நல்லா இருக்கு. ஜெர்சி விலை செட் ஆகல, கொண்டு போறேன். ஏது என்ன விலை வருங்க? 32 ரூபாய்க்கு சென்னைங்களா? இருங்க மைக்கு தான் இருக்கு. மாட்டி விடு. ஐயா வணக்கம். சென்னை 5 மாசம். வணக்கங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐயா? இங்க பங்களாப்பூர் டிஎன் பாளையம். டிஎன் பாளையம். ஆமாங்க. இப்ப வந்து இது வளர்த்தி கொண்டாடுறீங்களா? ஆமா, கொண்டு வந்தா எனக்கு வீட்டு மாடு. வீட்டு மாடு. சென்னை 5 மாசங்க. 5 மாசம் சென்னையோட இருக்கு. 4 லிட்டர் வருதுங்க. 45 ரூபா சொல்லி 42 ரூபா சொன்னா 32 கேக்குறாங்க. 32 ரூபாய்க்கு வந்தா கொடுப்பணும், கம்மியா கொடுக்க மாட்டேன், ஏற்றிட்டு போயிடும். சரி. இந்த மாடு ஃபைனல் 32 ரூபாய்க்கு கொடுத்துருவீங்க. 35 ரூபாய் கொடுப்பணும், கம்மியா 35. சரி. கம்மியா கொடுப்போம். இந்த மாதிரி மாடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாங்களா? கான்டாக்ட் பண்ணலாம். இது மாதிரி எத்தனை மாடு விற்பனைக்கு வச்சிருக்கீங்க? மாடு நிறைய இருக்குதுங்க. ஒரு 20 மாடு இருக்கு. 20 மாடு இருக்கு. எல்லாமே இந்த மாதிரி நல்ல தரமான பேச்சு கருப்பு சட்டையில இருக்குது. சரி, இது வந்து இப்ப சென்னையிலே 5 லிட்டர் கொடுக்குறீங்க. ஆமாங்க, இப்ப நேரம் 5 லிட்டர் வருது. இளங்கன்ல எத்தனைங்க? இளங்கன்ல ஒரு 8 லிட்டர் வருது. 8 லிட்டர் கொடுக்கும். சரி, ஓகே. இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்றாங்க சொல்லிருங்க. 93 62 23 19 29. பேருங்க ஐயா? மணி மாட்டாவர். எத்தனை வருஷமா இந்த வியாபாரத்துல இருப்பீங்க? ஏங்க ஒரு 2-3 தலைக்கட்டை பண்றேங்க. நீ 3 தலைக்கட்டு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமா. சரி, அப்படியே பார்த்தோம்னா சைஸ் மாடுகள் நிறைய வளர்த்துருக்கு. ஆனா பேசுற கண்டிஷன்ல யாரும் இல்ல. ரொம்ப வேலை மோதிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றும் வேலை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். மொட்டை மாடு செவலை மடிக்கால் இருந்து நல்ல நெட்டு நீளமா இருக்கு பாக்குறதுக்கு. வீடியோ எடுத்துக்கலாமா? நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? வளர்த்தி கொண்டாடுறீங்க. வீட்டு மாடு நல்லா பாக்குற அம்சமா இருக்கு. வணக்கம். முடிச்சிடுறேன். நல்ல அடியெல்லாம் ஜம்பு. நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐயா? சிவகிரி. இன்னைக்கு வந்து செம்பூத்துக்காரி ஒண்ணு கொண்டாந்துருக்கீங்க. இது என்ன விலை வருது ஐயா? 30 ரூபா சொன்னோம். 30 ரூபா சொல்றீங்க. 2 நேரம் 9 வரும். 2 நேரம் காலையில ஒரு 5, சாயந்தரம் ஒரு 4. 2 நேரம் சேர்ந்து 9 லிட்டர். இதெல்லாம் 30 ரூபா சொன்னோம். நீ எத்தனை இறங்கி இருக்கீங்க? 2 கண்ணு போட்டு 3ஆம் கண்ணு. 3ஆம் கண்ணு. இப்ப சென்னைங்களா? இல்ல சென்னை இல்ல. 3 கண்ணு போட்டுருக்காங்க. இந்த மாதிரி கலப்பின மாடுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாங்களா? நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? சரி, ஓகே. சரிங்க, ரொம்ப நன்றி. என்ன ரேட்ல கொடுப்பீங்க? தவிடு கட்டினா அப்புறம் எங்க எட்டு வரையில அப்புறம் உனக்கு தவிடு எல்லாம் புள்ள குடிக்கும். எத்தனை ஓட்டாலும் தவிடு குடிச்சது. கைப்பழக்கமான மாடு. கை கலப்பா. ஃபைனல் ரேட்ல கொடுப்பீங்க? ஃபைனல் பல தினசா கேக்குறாங்க. 25 கேக்குறாங்க. 26 கேக்குறாங்க. உங்களுக்கு ஒரு அமௌண்ட் அப்ராக்சிமேட்டா வச்சிருப்பீங்கல்ல? ஒரு 27 ரூபா வந்தா கொடுத்துடலாம். 27 வந்தா கொடுத்துடலாம். சரிங்க. அப்படியே கருப்பு சட்டை சைஸ் மாடு. இந்த மாதிரி பெரிய சைஸ்ல ஒண்ணு வச்சிருக்காங்க. ஐயா இந்த வீடியோ எடுத்துக்கலாமா? ஜெர்சிங்களா ஹெச்எப்பா? ஹெச்எப். இல்ல கருப்பு சட்டை மூஞ்சி பூரா அழகா இருக்கு. இந்த மதுரை சைடு இருக்கிற நாட்டு மாடு இருக்கு. ஐயா வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? அரச்சலூர். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? ஒண்ணுதான். ஒண்ணுதான். அது என்ன சென்னைங்களா இல்ல வத்தக்கரவை? வத்தக்கரவை.
எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க இந்த மாடு? 6 நாள் 6 நாள் 10 லிட்டர் வத்த கறவையிலேயே. இளங்கன்ல எத்தனை கொடுத்ததுங்க? 10 லிட்டருங்கண்ணா. அதுவும் 10 லிட்டர். சரி ஓகே. என்ன விலை சொல்றீங்க ஐயா? 50 ரூபா சொல்லுது. 50 ரூபா சொல்றீங்க. என்ன மட்டும் என்ன ரேட்டு கேக்குறாங்க? அது 30 ரூபாய்க்கு கீழே கேக்குறாங்க. 30 ரூபாய்க்கு கீழே கேக்குறாங்க. சரி சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் நீங்க சந்தைக்கு தான் வாங்கிக்கலாங்களா இல்ல உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? இல்லைன்னு நான் வியாபாரம் இல்லைங்கண்ணா. வளர்த்தி கொண்டாடுறீங்க, சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். ஆமாங்க. சரி ஓகேங்க, ரொம்ப நன்றி. அது போக வத்தக்கறவை மாடுகள் வரத்து ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்கு. மாட்டை மட்டும் காமிச்சிடலாம். நல்ல பெரிய மாட்டு 4 நாள் கேரண்டி அந்த மாட்டுக்கு. இந்த மாட்டுக்கு எத்தனை கேரண்டி? நல்ல பெரிய மாடு. பேசிக்கிட்டு இருக்காங்க. காம்பிடிச்சே பாத்துக்கலாம். என்ன விலை வருதுங்க இது? விலை 45 ரூபா சொல்றேன். 45. பால் அளவுலன்னா 4 பால் வருதுண்ணா. 4 நாள் வருது. ஃபைனல் என்ன ரேட்னா கேட்கலாங்க? நான் ஃபைனல் 35 கேட்டுக்கணும். 35க்கு மோதுறீங்க. ஆமா. சரி ஓகே. சரிண்ணா இங்க பாருங்க. ஜெர்சி செட்டுயா. நம்ம பேச மாட்டாங்க, ஆனா காமிச்சிட்டு போயிடலாம். எல்லாம் நல்ல மடிக்காலோட ஜம்மு இருக்கு. நிறைய மாடுகள் ஜெர்சி செவலை ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. நல்லா பாக்குற ஜம்மு இருக்கு. மும்மரமா இப்பதான் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். இது புறமே மித்ராயன்பட்டியில இருந்து வந்த மாடு. ஓகே, இன்னைக்கு வந்து மாடுகளோட வரத்து விலைங்களை வரும் அப்படின்னு பார்த்தோம். அது போக மாடுகளும் வந்துட்டே தான் இருக்கு. அப்படி பதிவு முடிச்சிடலாம் நண்பர்களே. இன்னும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.